அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது கடக ராசியினருக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்முடைய தெய்வீக பலன்கள் ஜோதிட சாஸ்திரப்படி 2026 ஆண்டுக்கான சனி பெயர்ச்சி பலன்கள் முக்கியமாக தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். இதுவரை உங்களிடம் அஷ்டமஸ்தானத்தில் கடகம், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய ராசியினர் முக்கியமாக இதுவரை உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். 3ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் தைரிய வீரியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையில் ரண ருண ரோகஸ்தானத்தையும் பார்க்கிறார் சனீஸ்வரன். கடகராசி அன்பர்களே, இந்த சனி பயிற்சியால் மனசஞ்சலம் நீங்கி உங்களுக்கு நல்ல விதமான வெற்றி வாகை அனைத்தும் உங்களுக்கு தரும். அனைத்து விஷயங்களும் இனிதே நடைபெறும். நீங்கள் பேசும் வார்த்தைகள் பிறரை கவர்ந்து உங்கள் வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கான வழிவகை பெறுகின்றன. உங்களுக்கு நல்லவர்கள் மற்றும் மகான்களின் தரிசனம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. முக்கியமாக உங்களுக்கு புகழ் பெற்றவர்கள் வரிசையில் உங்களிடம் இடம்பெற செய்வார்கள். குடும்பத்தில் தாயின் அன்பும் வீடு மனைவியில் பெண் தெய்வ சக்திகளின் அனுகூல பிரவேசமும் நிகழ்ந்து புதிய உற்சாகம் பெற அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. முக்கியமாக திருமணமாகாதவர்கள் திருமணம் உடனடியாக நடந்தே தீர வேண்டும் என்று தத்தளித்து கொண்டிருப்பவர்கள் இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு திருமண யோகம் வர இருக்கிறது. விவசாய நிலங்கள் வைத்திருப்பவர்கள் பங்காளிகள் மற்றும் பக்கத்து நிலக்காரர்கள் இடைஞ்சல் அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. நிலத்தின் அருகிலுள்ள கிராம தேவதை வழிபட்டு சிரமங்களை குறைத்து கொள்ளலாம். உத்தியோகஸ்தர்கள் சிலருக்கு மனைவியின் பெயரால் சொத்து வாங்கும் யோகம் அதிகமாக வர உண்டு. பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுக்கு நன்மையே உண்டாகும். வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து மனமகிழ்ச்சி தரும் வகையிலான செய்தி ஒன்றை பெறுவார்கள். அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் ஆவண விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பது அவசியமாகும். தொழிலதிபர்கள் தொழில் வளம் பெற புதிய அனுகூலமான செய்திகள் தேடி வரும். சுய தொழில் புரிவோர் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் தேவையான அளவு ஆதாயத்தை சம்பாதிக்கலாம். பொருளாதார அபிவிருத்தி உண்டு. சிறு சிறு தடங்களால் மனச்சோர்வு ஏற்பட்டாலும் வெற்றி கிட்டும் பொழுது அது சூரியனை கண்ட பனி போல விலகும். முக்கியமாக பெண்கள் குடும்ப நிர்வாகத்தில் தேவையான பொருட்கள் சமயத்தில் கிடைக்காமல் பதட்டத்திற்கு ஆளாவீர்கள். பொருட்கள் வைத்த இடம் பற்றிய குறிப்புகள் இருந்தால் குழப்பங்கள் இல்லாமல் வாழ்க்கை முறையை நன்கு நடத்தலாம். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். முக்கியமாக தகுந்த நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். கலைஞர்கள் முக்கிய வாய்ப்புகள் நல்ல முடிவை கிட்டும். மக்களின் நன்மதிப்பு பெற்று புகழின் எல்லைக்கு சென்று மகிழ்ச்சியில் திளைக்கலாம். குருவுக்கும் சிஷ்யருக்கும் உறவு நல்ல முறையில் இருக்கும். நண்பர்கள் மத்தியில் தேவையில்லாத பேச்சுக்களை குறைத்து கொண்டால் பிரச்சனைகள் வராமல் காத்து கொள்ளலாம். உங்களுக்கு நற்செய்திகள் தேடி வர அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. அடுத்ததாக அரசியல்வாதிகள் அரசியல் குழப்பங்கள் ஏற்பட்டு சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பற்றி பேசி தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஆகையால் எச்சரிக்கையாக நிதானம் தேவை. புரியாத விஷயங்களை சிறிது நாட்கள் ஒத்தி வைத்து விட்டது உங்களுக்கு நல்லது நடக்கும். மாணவர்கள் கடகராசி மாணவர்கள் தங்கள் படைப்பில் இலகுவான பயிற்சி முறைகள் அறிந்து கொண்டு சிறப்பாக தேர்ச்சி பெறுவீர்கள். நண்பர்கள் அதிக அளவில் ஒன்று கூடுவதனால் புதிய சிரமங்கள் உண்டாகலாம். கவனமுடன் செயல்பட்டு பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். புனர்பூசம் 4ஆம் பாத ராசி நண்பர்கள் இந்த சனி பெயர்ச்சியால் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சி உண்டாகும். திறமையான பேச்சின் மூலம் எதையும் வெற்றிகரமாக செய்து முடித்து ஆதாயம் அடைவீர்கள். எதிர்ப்புகள் குறையும். பணவரத்து கூடும். தடை நீங்கி காரியங்கள் வெற்றியாக நடந்து கொள்ளும். பூசம் நட்சத்திர நண்பர்கள் இந்த சனி பெயர்ச்சியால்
நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு காரியத்தில் சாதகமான பலன் கிடைக்கும். மற்றவர்களுக்காக வாதாடி வெற்றி பெறுவீர்கள். பேச்சினால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கி பிரிந்தவர்கள் மீண்டும் நட்பு பாராட்டுவார்கள். பணவரத்து அதிகரிக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இந்த சனி பயிற்சியால் மனதில் புது தெம்பு உற்சாகம் தோன்றும். எதிர்பாராத உதவியால் நன்மை ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். பணவரத்து உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். ஏற்கனவே வியாபாரம் தொடர்பான செய்தி பாதியில் நிற்பதற்கான பணிகள் மீண்டும் முயற்சி கொள்ளலாம். முக்கியமாக பரிகாரம் என்னவென்றால், திங்கட்கிழமைகளில் அதாவது சோமவார விரதம் அனுஷ்டிப்பது கஷ்டங்களை உங்களுக்கு போக்கி நன்மைகளை உண்டாக்கி தரும் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. குறிப்பாக 2027-26 சனி பயிற்சி மீனராசிக்கு சனி மாற்றமாக கடகராசிக்கு அஷ்டம சனி முடிந்து பாக்கியஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதனால் மனசஞ்சலம் நீங்கி யோகமான பலன்கள் கிடைக்கும். தடைகள் நீங்கி தொழில் வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் மற்றும் எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். அஷ்டமச்சனி முடிந்து 9ஆம் இடமான பாகிஸ்தானத்திற்கு சனி வருவதனால் நீண்ட நாட்கள் தடை நீங்கும். வேலையில் இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். பணப்புழக்கம் சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பயணங்கள் மூலம் லாபம் கிட்டும். குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு செயலை செய்ய நினைத்தாலும் சற்று மந்தமாகவே இருப்பதனால் உங்களுக்கு வெற்றி சற்று மெதுவாக வர இருக்கிறது. எந்த வேலை செய்ய நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும் அதனை சுறுசுறுப்புடனும் எந்த மன சலுப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். பெரியோர்கள் மற்றும் நண்பர்களுடைய சொல் கேட்டு எந்த வேலையை செய்தாலும் அதனை சரிவர செய்ய வேண்டும். தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். சனி 3ஆம் பார்வையான லாபஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக தைரிய வீரியஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் பார்ப்பதனால் எதிர்ப்புகள் அடங்கும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். பரிகாரம் என்னவென்றால், சனிக்கிழமைகளில் ஏழை எளியோருக்கு உணவளிப்பது அல்லது சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தர வல்லது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.